இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம்னு எதுவா இருந்தாலும் சரி, இந்த ஒரே ஒரு சைட் டிஷ் இருந்தா போதும். எவ்ளோ சாப்பிடுறோம்னு நமக்கே தெரியாது. அவ்ளோ சூப்பர் டேஸ்டியான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா. நல்லா சுட சுட பூரி கூட ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருக்கும். செய்றதும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இத செய்றதுக்கு ஃபர்ஸ்ட் பிரஷர் குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிட்டு, பிரியாணி இலை, பட்டை, சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கணும். இப்ப இது கூடவே 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு, இது கூட 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து வதக்கிக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 1/2 கப் பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மணம் போறதுக்குள்ள நம்ம பேஸ்ட் ஒண்ணு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவு கட் பண்ண தேங்காய், 6 முழு முந்திரி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, பிரியாணி இலை, பட்டை, அன்னாசி பூ கூடவே ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கணும். அரைச்சு வச்சிருக்கிற இந்த தேங்காய் விழுத சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா, மிக்ஸி ஜார் கழுவிட்டு 1 கப் தண்ணி, நார்மலான தண்ணி 1 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கருவேப்பிலை சேர்த்து பிரஷர் குக்கர்ல ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா, சூப்பர் டேஸ்டியான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லாருக்கும்.